எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இன்று அருள்மிகு பயரணி நாதசுவாமி திருக்கோயில், அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பயரணி நாதசுவாமி திருக்கோயில் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். வாருங்கள் பார்க்கலாம். இக்கோயிலின் நுழைவாயிலானது மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோயில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மிகவும் பழமையான ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இக்கோயில் 1000 ஆண்டுகள் மிகவும் பழமையான ஒரு சிவன் கோயில் ஆகும். இக்கோயிலின் மூலவர் பெயர் முருகபுரீஸ்வரர் மற்றும் பைரணீஸ்வரர் அல்லது பைரணி மகாலிங்க சுவாமி ஆகும். அம்பிகையின் திருப்பெயர் நறுமலர் பூங்குழல் நாயகி ஆகும். முருகபுரி என்று வடமொழியிலும், பைரணீச்சுரம் அல்லது பைரணி மகாலிங்கபுரம் என்று தமிழிலும் புராண பெயர் கொண்ட இத்தலத்தை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடியுள்ளார். தல புராணம். முன்னர் ஒரு மன்னன் இக்கோயில் கட்ட நிதி திரட்ட வேண்டி மிளகுக்கு அதிக வரி விதித்திருந்தானாம். அதனால் இவ்வழியே மிளகு கொண்டு சென்ற ஒரு வணிகன் சுங்க வரியை தவிர்ப்பதற்காக தான் கொண்டு சென்ற மிளகு மூட்டையை பயறு என்று சொல்லி சென்றானாம். அவன் விருத்தாச்சலத்தில் மூட்டையை திறந்து பார்த்த பொழுது அவன் கொண்டு சென்ற மிளகு எல்லாம் பயராக இருக்க கண்டு தன் தவறை உணர்ந்து மீண்டும் இக்கோயிலை அடைந்து சுங்கம் செலுத்தி இறைவனை இறைஞ்ச எம்பெருமான் அவன் பயரை எல்லாம் மீண்டும் மிளகாக்கி தந்தார் என்றொரு கதை இக்கோயில் குறித்து உண்டு. இத்தலத்து விநாயகரின் பெயர் வில் வளைத்த விநாயகர் ஆகும். அர்ச்சுனனின் தன் காண்டீபம் குறித்து மிகுந்த அகந்தை கொண்டிருந்த போது அதை வளைத்து அவன் கர்வத்தை ஒடுக்கினார் என்பர். வழிபட்டோர் அகத்தியர், பிரம்மன், ராமன், அங்காரகன், பஞ்சபாண்டவர்கள், சமதக்கினி முனிவர், வேதாளம் ஆகியோர் வழிபட்ட தலம். சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் விருப்பமான ஸ்தலமாக இத்திருத்தலம் அமைந்துள்ளது.
பூஜைகள் தினமும் காலை மாலை வேளைகளில் பூஜை நடைபெறும். தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, பிரதோஷம், சிவராத்திரி, வைகாசி விசாகம், சித்ரா பௌர்ணமி, தை அமாவாசை, விநாயகர் சதுர்த்தி, மாசி மகம், கார்த்திகை தீபம், சஷ்டி விரதம், பங்குனி உத்திரம், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். நடை திறப்பு காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இக்கோயிலின் நடை திறந்திருக்கும். அருகில் மிகப்பெரிய குளம் ஒன்று உள்ளது. இந்த ஊரில் உள்ள திருக்குளம் வற்றியதே இல்லை. உடையார்பாளையத்தில் தெப்ப உற்சவம் அழகு என்பது வாக்கு. தல சிறப்பு தமிழ்நாட்டில் உள்ள பழைய ஜமீன்களுள் உடையார்பாளையமும் ஒன்று. வீரத்திற்கும் தியாகத்திற்கும் கல்விக்கும் பெயர் பெற்ற பல ஜமீன்தார்கள் இதனை ஆண்டு இதற்கு நற்பெயரை கொடுத்து உள்ளார்கள். இதன் அதிபர்களாகிய காலாட்பை தோழ உடையார்கள் தங்கள் படைகளுடன் தங்கிய இடமாதலின் இதற்கு உடையார்பாளையம் என்னும் பெயர் உண்டாயிற்று. இக்கோயிலின் கொடிக்கம்பத்தில் மிகவும் நேர்த்தியான முறையில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. பிரார்த்தனை பிரதோஷ காலத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடை நீங்கி உடனடியாக திருமணம் நடைபெறுகிறது. பௌர்ணமி அன்று இந்த ஆலயத்தையும் காண்டீவ திருக்குளத்தையும் வலம் செய்வதால் கைலாயம் மற்றும் கங்கையை சேர்த்து வலம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ஸ்ரீ துர்க்கையை நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் ஜாதகத்தில் உள்ள ராகு தோஷம் நீங்கி திருமணம் விரைவில் கைகூடும். இத்திருத்தலத்தில் உள்ள நவகிரகங்கள் யாவும் அவற்றுக்கே உரிய வடிவ பீடங்களில் காட்சி தருகின்றனர். இத்தலம் நவகிரக பரிகார தலமாக விளங்குகிறது.
இக்காணொளியானது பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.